சமைக்க போகிறோம். சமைக்கலாம் கைஸ். எங்கள் வீட்டில் அருவாமனை தான் யூஸ் பண்ணுவாங்களா. இதை நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அது செம்ம டஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது இதில் தான் தக்காளி வெங்காயம் அறிய போகிறோம். நம்ம ஏன் இப்போ சமைக்கிறோன்னா சாப்பிட்றதுக்கு தான். பட் எங்கள் வீட்டில் இப்போ வந்து ஊருக்கு போயிருக்காங்களா, அதனால் நம்ம தான் சமைச்சு எடுத்துகிட்டு போனோம். ஏன் அழுவுறேன்னா வெங்காயம் அரிஞ்சேன் கைஸ், அதனால். ஸோ எல்லாமே அரிஞ்சாச்சு, ரெடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் தக்காளி தொக்கு, தோசை ஊற்றுறது. ஸோ ரைஸ் வச்சுட்டு தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியது தான். ஓகே, எனக்கு இவ்வளோதான் தெரியும். இந்த கடாயை எடுத்துப்போம். இந்த கடாயை கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அடுப்பில் வைக்கிறோம். என்ன பாட்டில் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. பத்தாது. கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், இதோ இருக்கு எண்ணெய் பாட்டில். சமைக்கிறோம், சமைச்சே ஆகணும். டைம் ஆகுது, 10:30 கிளம்பணும். இதில் கொஞ்சம் ஊற்றுவோம். ஓகே, இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிடுறேன் கைஸ். என்னென்னா தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய மெயின் டிஷ். அதை வந்து நம்ம நைட்டு தொட்டுக்கவும் வச்சுக்க போகிறோம் டிஃபனுக்கு. அண்ட் தென் காலையில் சாப்பாட்டுக்கும் அது தோசை வந்து எடுத்துக்கிறதுக்கு தொக்கு வேணும். அதனால் கொஞ்சம் 4 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 5 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு தக்காளி அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ இது பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சதை பண்ணுவோம். இது கடுகு, உங்களுக்குலாம் தெரியும், நான் சொல்லி அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதுதான் வந்து காலங்காலமாக நடக்குது. இது வந்து கடுகுங்க. இந்த கடுகு தான் நம்ம போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த கடுகை வந்து கொஞ்சம் லேசாக போட்டு நல்லா புரிஞ்சோடனே அப்படியே வேறு வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு வதக்கி எடுத்துட்டா தக்காளி தூக்க முடிஞ்சு. இல்லை இந்த என்னது மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் ஊற்றி கரெக்டாக வேக வச்சானா தக்காளி தூக்கு ரெடி. இப்போ பண்ணி கட்டுறேன் பாருங்க. இருங்க கைஸ், கொஞ்சம் கரண்டி எடுத்துக்கவே இல்லை. இந்த கரண்டி எடுத்துக்கலாம், இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். இப்படி கடை வைத்துட்டு இப்படி போட்டிங்கன்னா டொப்புன்னு பொரியும். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நறுக்கீழ விழுந்துருக்கோம், அப்புறம் மொத்தமாக போயிருக்கோம். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணோம். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க காய்ஸ். நல்லா வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு, ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் நல்லா பொன் வறுவல் இந்த சென்ஸ் கோல்டன் ப்ரௌன் அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ளே வீடியோ ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இது வந்து வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டு இந்த தக்காளி ஆட் பண்ணணும். எனக்கு எப்போவுமே பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேங்க. இப்போ சேட் பண்ணாலும் சரி, ஈவன் நான் படிக்கும்போது கூட நான் வந்து மெலடிஸ் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பழகிருச்சு, அதை மாற்ற முடியல.
நான் குளிக்க போனாலும் பாட்டு கேட்டுன்னு தான் குளிப்பேன், சாப்பிடும் போதும் பாட்டு கேட்டுன்னு தான் இருப்பேன். மியூசிக் 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 எல்லாமே மியூசிக் தான். இங்கே பாருங்கள், இப்போ கூட பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டு, என்ன பண்ணுறோம், இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணியிருந்துருக்கணும், அதிகமாக போட்டிருக்கேன் போல. ஓகே பரவாயில்ல, தக்காளி ஆட் பண்ணுவோம். மெயினே இந்த சாறு தான். இந்த சாறு இல்லைன்னா தக்காளியோடைய டேஸ்ட்டே இருக்காது guys. அது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வி ஹாவ் டு மேக் இட். சுடுது guys. இதை வந்து நல்லா வதக்குங்க. பாசக்காரி ஆளுக்குள்ளும் இதனால நல்லா வதக்குங்க. டைம் ஆகுது. ஓகே, இது வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் வைக்கணும். நைட்டுக்கு தோசை சுடணும், காலைக்கும் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸும் சைமல்டேனியஸாக அப்படியே தோசையும் சுற்றுருவோம். ஓகே, எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை நான் காட்டுறேங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. எப்படி பார்த்தீங்களா? எப்படின்னா இது வந்து ஒரு சின்ன குண்டா. அந்த குண்டாங்குள்ளே தண்ணி ஊற்றி புளிக்காமல் இருக்கிறதுக்காக மாவு வந்து எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க கைஸ். பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் புளிக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வந்து எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் எங்கள் ஃப்ரிட்ஜெலாம் வாங்கலை. ஸோ மோஸ்ட்டாக இப்படியே வந்து இருக்கிறத வந்து டக்குன்னு சமைச்சு அப்படியே வச்சுக்கிறதுனால இந்த மாவு மட்டும் அடிக்கடி புளிச்சு போயிடுது. அதனால் இதில் தண்ணி ஊற்றி வச்சு இதுக்குள்ளே வச்சிடுறதுனால மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. மேபி உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். தீச்சி விட்டேங்க. ஐயோ ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன் போங்க. சிம்மில் வச்சுருந்துருக்கணும், மறந்துட்டேன், தீஞ்சி போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, அதை தான் சாப்பிட்ணும், பார்த்துக்கலாம். சரி ஓகே, இதை எப்படியாவது ரெடி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். என்ன பண்ணுறது, சரி தீயலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அந்தளவுக்கு தீயலையா, தீஞ்சி தானே போயிருக்கு. ஐயோ டைம் ஆச்சு. இது தான் நம்ம சாப்பிட போகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு எண்ட் ஆஃப் தி டேல சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. மாவும் கரண்டி எங்கே இருக்குது இல்லையே, கரண்டி செக் பண்ணுவோம். ஸோ இது நல்லா இதுவாகிடுச்சு. இதுக்கு மேலே நான் ஃபாஸ்ட்டே வைக்க போகிறது இல்லை, ஸ்லோவாகவே வச்சுருவோம். ஃபாஸ்ட் வைங்க, ஆனால் மறந்துடாதீங்க சிம்மில் வைக்கிறதுக்காக. ஒன் செகண்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். அண்ட் தென் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா சுண்டி வந்தோடனே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா அப்படியே கொதித்து வரும். கொதித்து சுண்டி வரும்போது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதுக்குள்ளே தோசை ஊற்றிடும். ரெண்டு எடுத்தாச்சு. இதை நல்லா அடிச்சுக்கணும் கைஸ். விழாத கீழே கல் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இதில் உப்பு இருக்கான்னு தெரியலையே, உப்பு இல்லை.
அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். வாட்டமே வர மாட்டேங்குது, இடிச்சுக்கிட்டு ஒன்று தான் நம்ம அரிசி எடுத்துருக்கோம். இதை கழுவிட்டு குக்கரில் வச்சிடறோம். அந்த நீங்கள் தக்காளி தொக்கு வெந்துட்டுருக்கு. ஆஹா தோசை, ஐயோ டேய், இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். எல்லாம் வரும், ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரில. ஓகே, நம்ம கல் தோசையே ஊற்றிப்போம், அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. டக்குன்னு ஊற்றிட்டு டக்குன்னு கிளம்பணும். சரி, இது அரிசி வேறு கழுவணும் கைஸ், இருங்க வரேன். ஸோ நம்ம அரிசி கழுவியாச்சு. அண்ட் தென் எதில் நம்ம வந்து அரிசி எடுத்துருக்கோமோ அதுலேயே வந்து 2, அதாவது 1:2. ஸோ இதில் எடுத்திருக்கேன். ஸோ இதிலே வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அரிசி ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். ஆமாம், ஆனால் நமக்கு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கிளம்பணும். ஓகே, ஐயோ தோசை திருப்பி போட்டுனே, இருங்க வரேன். இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து வச்சாச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்லேயே வச்சுருக்கேன். ஓகே, சொன்ன மாதிரி செமையாக வந்துருச்சா எப்படி? அதுதான் கைஸ், இது நம்ம வந்து அந்தளவுக்குலாம் ஆயிருக்காது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பார்க்கலாம், எப்படி சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு பாடுறா தெரியும். சரி பார்ப்போம். தக்காளி தொக்கு ரெடி, ரைஸும் வச்சாச்சு, தோசையும் ஓரளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவிட்டு அதில் நம்ம கட்டிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அப்பயும் சாங் தானா? ஆமாம் சாங் தான். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நான் வந்து இதெல்லாம் பட்டுன்னு கிளம்பணும். ஆனாலும் சாங்ஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேடன் டேடன், ஏய் கழுவுடா போடா. இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போது தக்காளி தொக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசையை திருப்பி போட்டுட்டு இந்த ரைஸ் கொஞ்சம் வேக வைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இது முடிஞ்சு. ஓகே, ப்ரெஷர் வருது. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வெயிட்டரை தூக்கி இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது வந்து கரெக்டாக விசில் வந்துச்சுன்னா அதை எடுத்துட வேண்டியதான். இப்போ இதையும் எடுக்கணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு கிளம்பணும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. அந்த 5 மினிட்ஸும் கிளம்ப முடியாது, அவங்க லேட்டாக தான் போவோம். நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபோட்டோவில் நல்லா இருக்குது, வீடியோவில் நல்லா இல்லை, நேரில் நல்லா தான் இருக்குது கைஸ். இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். லேசாக தீஞ்ச மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது. உண்மையாக தான் சொல்லலாம், நான் செஞ்சேன்றதுக்காகலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசில் அடிச்சிடுவோம். ட்ரெயினும் விசில் அடித்து கிளம்பிடும். ஓகே, சாப்பிட்டு கிளம்புவோம். அது வேறு எடுத்து கட்டணும். ஓகே பார்க்கலாம், பை. சும்மா சொல்லக்கூடாது, தீஞ்சு போயிருக்கோன்னு நினச்சேன். உண்மையாகவே செம்மையாக இருக்குது. நான் சமைச்சதுனால சொல்ல, நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து சமைச்சு தரேன். பரவாயில்ல, எல்லா துறையிலையும் கால் வச்சுட்டு வந்தாச்சு. ஓகே, நம்ம சாப்பிட்றேன். பாய். செம்மையாக இருக்குப்பா.
சரி பாய். விசில் வந்துருச்சு. இது இவ்வளோ தான் முக்கம், அதனால் பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே, இதுதான் ரைஸு. ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இது அப்படியே கலரிட்டு கிளம்ப வேண்டியதான். இது ரைஸ் இதில் வச்சாச்சு. இது தோசை. அண்ட் தென் இது வந்து தக்காளி தொக்கு. ஊற்றிடக்கூடாது, கவர் போட்டாச்சு. அவ்வளோதான், லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஏன்னா இந்த ட்ரெயின் நம்ம மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இந்நேரத்துக்கு நான் ஸ்டேஷனில் இருக்கணும், பட் நான் வீட்டில் இருக்கேன். ஓகே, பார்க்கலாம். பாய். தொட்டுக்கு எதுவும் செய்யலை, பிகாஸ் அப்போலாம் வரணும்னு நினச்சேன், பட் இதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதனால் கிளம்பலாம். பாய்.